guys, வணக்கம் and welcome back to the Filmopathy YouTube channel. ஒரு பெரிய ஹீரோவோட பையனோ பொண்ணோ இல்ல ஒரு பெரிய டைரக்டரோட பையனோ பொண்ணோ சினிமாக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு அந்த சான்ஸ் ஈஸியாவே கிடைக்கும். ஆனா என்னதான் அவங்க ஒரு நெப்போ கிட்ட இருந்தாலும் அவங்க கிட்ட டேலண்ட் இருந்தாலும் இல்லாத டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் சினிமா துறையில சர்வை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூர்யா சிவகுமார் அவர்களை பத்தி சொல்லலாம். அவர் சினிமாவுக்கு வந்த புதுசுல எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்னு கூட தெரியாம இருந்தாரு. ஆனா இப்போ இந்த திறமைகள்லாம் வளர்த்துக்கிட்டு நடிப்பின் நாயகனா இருந்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் தேவையான பணம் காசு இல்லாமல் சினிமாவில் போயிட்டு ஒரு நடிகனாக மாறணும் அப்படின்னு ஒரு கனவோடு ட்ரை பண்ணுற லட்சக்கணக்கான பேரில் ஒரு 1000 பேர் தான் நடிகனாகவே உள்ள வரான். அந்த 1000 பேரில் வெறும் 100 பேர் தான் நடிகனாக, அதாவது ஹீரோ வராங்க. அந்த ஹீரோவில் ஒரு 2-3 பேர் தான் ஸ்டாராக மாறுறாங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் ஒரு பெரிய ஹீரோவும் ஒரு பெரிய ஸ்டாராகவும் மாறிக்கக்கூடியவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இவர் இது வரைக்கும் எந்த ஹீரோவுமே பண்ணாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ நடித்த ஃபஸ்ட்டு 3 படமே 100 crore பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணியிருக்கு. அது இப்படி யாருமே பண்ணாத விஷயத்த இவர் அசால்ட்டாக பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு திறமையான டேரக்டர் இந்த காலத்து ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி படங்கள் பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத கரெக்டான மீட்டரில் தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்றதுனால இவர் டேரக்ட் பண்ணுற படங்களும் சரி, இவர் ஹீரோவை நடிக்கிறதுக்கு சூஸ் பண்ணுற படங்களும் சரி, இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கிளீஷேவான காட்சிகள் பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு கமர்ஷியல் படத்தை தலைவர் கொடுத்துட்றாரு. அதே நேரத்தில் இவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸும் மேனரிசமும் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் அவங்களாவே கனெக்ட் பண்ணிக்கிறனால தான் இவரோட படங்களை மக்கள் ரொம்பவே விரும்பி பார்க்குறாங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கோலிவுட்டில் இருக்க டயர் 2 ஆக்டர்ஸ் அவங்களோட படம் லைஃப் டைமாக 100 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு முக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இவரோட படம் வெறும் 4-5 நாட்கள்லேயே 100 கோடி அசால்ட் அடிச்சு விட்டுருது. இப்படியே இவர் ஒரு 10 படங்களை பண்ணால் போதும் விஜய், அல்லு அர்ஜுன், பிரபாஸோட 3 பேர்த்தோட பேன் இண்டியன் மார்க்கெட்டை இவர் ஈஸியாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக குழந்தைகள் ஃபேன்ஸு, லேடிஸ் ஃபேன்ஸு, அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸு, எக்கச்சக்கமான யங்ஸ்டர் சப்போர்ட்டு இதெல்லாம் இருந்ததுனால தான் அவங்க மிகப்பெரிய ஸ்டார் லெவல் இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போவே அவர் பாதி கரெக்ட் பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்த புதுசில் முன்னணி நடிகர்கள் எப்படி பயந்தாங்களோ இவரோட வருகைக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனே பயப்படுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இவரோட வளர்ச்சி சும்மா ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு.